அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், மன் ஹத்தஸகும் அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யபூலு காயிமன் ஃபலா துஸத்திகூஹு மா கான யபூலு இல்லா காயிதா. திருமிதி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ், எவரேனும் உங்களிடத்தில் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை உண்மைப்படுத்தாதீர். அன்னவர்கள் அமர்ந்தவாறுதான் சிறுநீர் கழித்தார்கள் என்று ஆணித்தனமாக கூறுகிறார். திருமிதி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். மேலும் இன்னும் ஒரு ஹதீஸில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் வந்திருக்கக்கூடிய செய்தி, மேலும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன கூறுகிறது என்றால், ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் பயணத்தின் பொழுது மக்கள் எல்லாம் அழுக்குகளை குப்பைகளை கொட்டுகின்ற ஒரு பொதுவான ஒரு இடத்தில் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள். மேலும் மறைப்புக்காக வேண்டி ஒரு தோழரை அழைத்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இந்த இரண்டு ஹதீஸுக்கும் இடையில் குறிப்பிட்ட இந்த ஹதீஸ் புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் இரண்டுக்கும் இடையில் ஒரு இணைப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இரண்டு ஹதீஸ்களும் சஹீஹான ஹதீஸ்கள் எனும் பொழுது எவ்வாறு நாங்கள் அதை புரிந்து கொள்வது? அமர்ந்தவாறு சிறுநீர் கழிப்பதுதான் அடிப்படையான அம்சம். இயற்கையாக ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்கக்கூடிய நெறிமுறைகளில் நின்றும் உண்டு. நபி அவர்களும் தாராளமாக அமர்ந்தவாறுதான் சிறுநீர் கழித்தார்கள் என்று ஏராளமான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நிலைமைகள் சூழல்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டு அமர்ந்து சிறுநீர் கழிப்பதற்கு பொருத்தமான ஒரு இடம் அல்ல அது எனும் பொழுது நிர்பந்த நிலை கருத்தில் கொண்டு சிறுநீர் எல்லா இடங்களிலும் தெரிக்காத விதத்தில், இடத்தை அசுத்தப்படுத்தாத விதத்தில், இடத்தை அதாவது சுற்றுப்புற சூழலை அசுத்தப்படுத்தாத விதத்தில் நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதில் தவறு கிடையாது. ஆனால் நிர்பந்த நிலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பொது தரிப்பிடங்கள் என்று வந்துவிட்டால் அவைகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். பொது ஸ்தலங்கள் அதனுடைய தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும். அதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளுணர்ந்து செயற்பட்டால் உயரிய முறையில் அதை பேணலாம், பாதுகாக்கலாம்.